மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 98. சரி சொல்லுங்க பாட்டி, பெரியப்பா என்ன சொன்னாரு என்று கொஞ்சம் இறங்கி வந்தாள் அன்விதா. முரளி எதுக்கோ யோசிக்கிறான்டா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டான் என்றார் யசோதா. உடனே அன்விதாவின் முகம் ஒரு நொடி மாறியது. இருந்தும் அதனை சரிப்படுத்தி கொண்டாள். அவங்க அப்பா விஷயம் ஏதோ பிரச்சனையா இருக்கு போல, அதனால கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்கான். கவலைப்படாத, உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம், அதில் அவன் முடிவாதான் இருக்கான். அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தார் யசோதா. அதுக்கு இவ எதுக்கு பாட்டி கவலைப்படணும், தருண் மாமா தான் கவலைப்படணும் என்ற அபியை அடிக்க துரத்தினாள் அன்விதா. இருவரும் அறை முழுவதும் சுற்றி சுற்றி ஓடினார்கள். அவர்களின் விளையாட்டை சந்தோஷமாக சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தார் யசோதா. அப்போது அவர் செல்போன் ஒலித்தது. டேய், இங்க வாங்க 2 பேரும், உங்க அம்மா கால் பண்றா. அம்மா தானே பாட்டி, இருவரும் அலட்சியமாக சொல்லியபடி அவரின் இரு பக்கங்களிலும் அமர்ந்து இரு தோளிலும் சாய்ந்து கொண்டார்கள். யசோதா அழைப்பை ஏற்க, ஹலோ அம்மா என்றான் நந்து. அவன் குரலில் அடித்து பிடித்து எழுந்தான் அபி. வேக வேகமாக டிஷர்ட்டை கற்றி கட்டிலில் எரிந்துவிட்டு முகம் கழுவ குளியல் அறைக்குள் ஓடினான். சொல்லு நந்து. அம்மா, 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்களா? நான் ரெடி ஆகிட்டேன்பா, சத்தமாக கத்தினாள் அன்விதா. சூப்பர்டா குட்டிமா. அபி? குளியல் அறைக்குள்ளிருந்து எட்டி பார்த்து கும்பிட்டபடி அன்விதாவிடம் கெஞ்சி கொண்டிருந்தான் அபி. கொக்கு காட்டி சிரித்தாள் அன்விதா. இன்னும் பலமாக கெஞ்சினான். பாவண்டா என்றார் சைகையில் யசோதாவும். போனா போகுது என்பதை போல் பார்வையை வீசிவிட்டு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் பா, இன்னும் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவான் என்றாள். சரி சரி, சீக்கிரம் வாங்க என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் நந்து. நிம்மதி பெருமூச்சு விட்டான் அபி. இதை பாரு தம்பி, போனா போகுதுன்னு பாவம் பார்த்து அப்பா கிட்ட உன்னை காப்பாற்றி கொடுத்துருக்கேன், சரியா? நன்றியோடு இருக்கணும்டா தம்பி என்றாள் அதட்டலாக. பெரிய கும்பிடாக போட்டான் அபி. இருவரையும் கண்டு இன்னும் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தார் யசோதா. அவ்வப்போது அவரிடம் வந்து பேரனும் பேத்தியும் இப்படித்தான் கொஞ்சம் விளையாடி அவரை மகிழ்விப்பார்கள். புதிதாக கட்டி கொண்டிருக்கும் வீட்டிற்கு தன் தாத்தாவையும் பாட்டியையும் அழைத்து வரப்போகிறான் ஆதி. அங்கே யசோதாவிற்காகவும் ஒரு அறை தயார் செய்திருக்கிறான். அவரையும் அவர்களோடு வரச் சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். தன்னால் மிகவும் முடியாத கட்டத்தில் அங்கே வருவதாக சொல்லி அவனை சமாதானம் செய்து வைத்திருந்தார் யசோதா. பாட்டி, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தனியாகவே இருப்பீங்க என்று பேத்தியும் பேரனும் கோபிக்கத்தான் செய்கிறார்கள். இப்போ மட்டும் என்ன, பாதி நாட்கள் அது செய்தோம் இது செய்தோம் என்ற உணவுகள் அங்கே இருந்து வந்து விடுகிறது. அதனால் பெரும்பாலும் சமைக்கும் கஷ்டம் இருப்பதில்லை. அவரை தனியாக விடுவதில்தான் எல்லோருக்கும் கொஞ்சம் வருத்தம். சங்கரனை போல் இவரும் உடல்நிலையை சரியாக கவனித்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் எப்போதும் முரளிக்கு உண்டு. அதனை யசோதாவும் அறிவார். ஆனால் ஆதிக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருப்பாள் என்று தெரியாமல் எப்படி இதற்கு ஒத்துக்கொள்வது என்று தயங்கினார் அவர். ஏனெனில் சத்யாவை போல அவள் இருந்தால் அனைவரையும் அனுசரித்து போகும் குணம் இருக்கும். இல்லையெனில் எதற்கு தேவையில்லாத பிரச்சனை என்று யோசித்து தயங்கிக் கொண்டு இருந்தார். இப்போது மிருணாளினியின் மேல் நல்ல எண்ணம் இருப்பதால் இனி அங்கே செல்ல சம்மதம் சொல்லலாமா என்று யோசித்தார். ஆகட்டும், ஆதிக்கு திருமணமாகி கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் நவநீதன். ஒரு கையில் தேநீரும் மற்றொரு கையில் சிற்றுண்டியும் இருக்க கொண்டு வந்து யசோதாவின் கையில் கொடுத்தான். அம்மா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் போடுறாங்க, நீங்கள் எதுக்காக கீழே இறங்கி வரணும், அதனால் நானே கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவர் அருகில் அமர்ந்தான். தேங்க்ஸ்டா என்று அவன் கன்னம் தட்டி புன்னகைத்தார். நான் பெற்றெடுக்காத இந்த மகன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார். குட்டிமா, சித்தி உன்னை தேடினாடா என்றான் நவநீதன் அன்விதாவிடம். இதோ போறேன் சித்தப்பா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சிட்டாக பறந்து சென்று விட்டாள். அப்போதுதான் அங்கே தயாராகி கொண்டிருந்த அபியை பார்த்தான். டேய், இன்னும் ரெடி ஆகலையா நீ? வேணு அண்ணனுக்கு நீ இல்லாம ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கு, அபி இன்னும் வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஓ, இதோ 5 மினிட்ஸ் என்று சொல்லிக்கொண்டே தயாரானான். ஓகே பாட்டி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க என்று சொல்லிக்கொண்டே கதவை நோக்கி செல்ல, அபி தலையை ஒழுங்கா படிய சீவு என்றான் நவநீதன். போங்க சித்தப்பா, நல்லாதான் இருக்கு என்றான். அவன் முறைத்ததில் அமைதியாக திரும்ப வந்தான். அவனை பிடித்து இழுத்து அமர வைத்து தானே தலையை சீவி விட்டான் நவநீதன். என்ன சித்தப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா என்று சினுங்கினான் அபி. உங்களுக்கெல்லாம் எத்தனை வயசானாலும் எங்களுக்கு நீங்கள் சின்ன குழந்தைங்க தான் என்றார் யசோதா சிரித்துக்கொண்டே. அது மட்டும் இல்லாமல் உன் ஆளு வேற வந்துட்டா என்று குறும்பாக சொல்லி சிரித்தான் நவநீதன்.
அதை கேட்டு திகைத்தான் அபி. அவசரமாக யசோதாவை பார்க்க அவர் அவனை முறைத்து கொண்டிருந்தார். என்னடா இதெல்லாம் என்றார் கோபமாக. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி, சித்தப்பா சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொல்றாரு. இல்லை சித்தப்பா, அன்பி விஷயத்த சொல்லிட்டாடா என்றார் யசோதா. ஐயோ கடவுளே, எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கே என் அக்காவா வந்து பிறந்திருக்கா இவ, மனதிற்குள் புலம்பினான் அபி. இப்போ முகம் எப்படி இருக்கு பாரு என்று கண்ணாடியில் அவன் முகத்தை திருப்பி காட்டினான் நவநீதன். நல்லா இருக்கு சித்தப்பா என்று விட்டு அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு ஓடினான் அபி. டேய் என்ற யசோதாவின் அதட்டல் மூடிய கதவில் முட்டி இறந்துவிட்டது. உறக்க சிரித்தான் நவநீதன். விடுங்கம்மா, உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் ரத்தம் தானே அவ உடம்புலையும் ஓடுது, பின்ன எப்படி இருப்பான்? அது சரி, ஆமா பிரியா ரெடி ஆகிட்டாளாடா? தெரியலம்மா, நித்யா அண்ணி கேட்டாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்து அண்ணன் போனாரு. மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு எல்லாரும் ரெடிதான். கட்டிலில் சாய்ந்தாமர்ந்த பிரியாவை பார்த்து கொண்டிருந்தான் நந்து. கண்ணாடி வழியே தன் கணவனை பார்த்தவள், இப்போ எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்றாள் பிரியா. ஏன் பொண்டாட்டி, நான் பார்க்குறேன். அது சரி, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் இப்படி என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி ரெடி ஆகுறது? ஏன் என்னால் உனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்? உதட்டுக்குள் புதைந்த சிரிப்போடு குறும்பாக கேட்டான் நந்து. கண்ணாடி வழியே அவனை முறைத்தாள் பிரியா. கழுத்தில் ஆரத்தை எடுத்து அணிய போக அவள் பின்னால் வந்து நின்று அதனை போட்டு விட்டான் நந்து. அப்படியே அவள் பின்னங்கழுத்தில் முத்தம் வைத்தான். அழகா இருக்க பிரியா என்றான். அவன் செயலும் வார்த்தையும் அவளை ஏதோ செய்ய கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அப்படியே இடையோடு அணைத்து அவள் தோளில் தன்னாடியை பதித்தான் நந்து. அப்போதுதான் தன்னிலை உணர்ந்து வேகமாக அவனிடம் இருந்து விலகினாள் பிரியா. என்ன பண்றீங்க? யாராச்சும் வந்துட போறாங்க, போங்க என்று அவன் மார்பில் கை வைத்து தள்ளினாள். அந்த கையை இறுக்கமாக பற்றி அதில் முத்தம் வைத்தான். ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு உங்களுக்கு? நம்ம பசங்களே ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா இப்ப போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே தன் கையை அவனிடம் இருந்து விடுவித்தாள். மறுபேதும் சொல்லாமல் விட்டவன் அவளையே ஆழ்ந்த பார்வை பார்த்தான். முதலில் அவன் பார்வையின் அர்த்தம் புரியாமல் பார்த்தவள் பிறகு புரிந்து பயத்தில் எச்சில் கொட்டி விழுங்கினாள். யாரு என்றான். என்ன யாரு, என்ன கேட்குறீங்க என்றாள் சமாளிப்பாக. இப்போ நீ சொன்னியே, அதுதான் யாரு? என்னங்க என்று ஏதோ மீண்டும் பேசத் தொடங்கிய அவளை பிரியா என்று அதட்டினான் நந்து. அது அது வந்து அவன் கூட படிக்கிற பொண்ணாம். இவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவ தான் இவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கா. இறுகி இருந்த அவன் முகம் கொஞ்சம் தெளிந்தது. பொய் சொல்லாதே என்பதை போல் அவன் பார்க்க, ஐயோ என்ன நம்ப மாட்டீங்களா? நிஜமாதான் சொல்கிறேன், எனக்கே இன்னைக்கு தான் தெரியும், நான் அவளை திட்டி அனுப்பிட்டேன். ஓ, நீங்கள் நம்பலைன்னா வேதா கிட்ட கூட கேளுங்க, நவநீதனும் அங்கே தான் இருந்தான். அதை கேட்டு கொஞ்சம் நம்பினான் நந்து. அத்தோடு விட்டிருக்கலாம் பிரியா. ஆனால் நான் மட்டும் இல்லை, அபியும் அவளை நல்லா திட்டி விட்டுட்டான். படிப்பு முடிகிற வரைக்கும் என் பக்கமே வரக்கூடாது, எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அவன் சொன்னதும் அவளும் புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் போயிட்டா. மீண்டும் கண்கள் சுருக்கி கோபமாக பார்த்தான் நந்து. சொன்ன பிறகே நாக்கை கடித்து கொண்டவள், ஐயையோ ஒளரிட்டேனே என்று கையை உதறிக்கொண்டு வெளிப்படையாகவே புலம்பினாள். பிரியா, உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? என்ன வயசாயிடுச்சு அவனுக்கு? அவன் திட்ட ஆரம்பிக்க சட்டென்று அவனை அணைத்து கொண்டாள் பிரியா. நான் சொல்லிட்டேங்க, ப்ளீஸ் கோபப்படாதீங்க என்று விட்டு அவன் முகம் பார்த்தாள். உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேரை விட அபி கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்கான், அதனால பயப்படாதீங்க ப்ளீஸ் என்ற வார்த்தைகளிலும் கண்களிலும் காதலை தேக்கி கெஞ்சினாள். கொஞ்சம் அவன் முகம் சமாதானமானதை போல் தோன்ற அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். பொண்ணு யாரு என்றான். நம்ம தேட்டர்காரங்க பொண்ணு. யாரு, சண்முகம் பொண்ணா? இப்போது அவன் முகத்தில் வேதனை தோன்றியது. பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கெல்லாம் ஒத்து வருமா? என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் மித்ரா மாலை இருக்க மாட்டாங்க பிரியா. என்னவோ போ, இன்னொரு நவநீதனும் வேதாவும் உருவாகாமல் இருந்தால் சரி என்று விட்டு வேகமாக அறையை விட்டு சென்று விட்டான். பிரியாவின் முகத்திலும் வருத்தம் கூடியது. அவர் யோசிப்பதும் சரிதானோ என்று எண்ணினாள். நந்து ஏதோ ஒரு வருத்தத்தோடு நின்றிருக்க அவன் பார்வை வாயில் அருகே சென்றது. சொந்தக்காரர்களும் தெரிந்தவர்களும் உள்ளூர்காரர்களும் ஒவ்வொருவராக வர துவங்கிவிட்டிருந்தனர். வரவேற்பில் நின்று மித்ராவும் கிரியும் வந்தவர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். அப்பொழுது உள்ளே நுழைந்தவர்களை கண்ட நந்து திகைத்தான். சண்முகமும் அவன் மனைவி அஞ்சலையும் உள்ளே நுழைந்தனர். வாங்க வாங்க என்று சத்தமாக நந்துவின் பின்னே இருந்து ஒரு குரல் கேட்டது. அதை கேட்டு திகைத்தான் நந்து. இவருக்கு எப்படி இவர்கள் பழக்கம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே நந்துவை தாண்டி சென்று சண்முகத்தின் கையை பிடித்து சந்தோஷமாக வரவேற்றான் அவன்.
அவர்களும் அவனோடு சிரித்து பேசியபடி வர அதைக் கண்டு அதிர்ச்சியில் சிலையாக நின்றான் நந்து. அவன் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.